வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ஸ். இன்னைக்கு நம்ம மேஜிக்கல் கேர்ள் அண்ட் ஈவில் லெஃப்டினன்ட் அனிமையோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு பூனையை வந்து அவன் கொல்லுவான்ல, அது இன்னும் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு போல இருக்குது. அது பியாக்கியா நான் என்ன கொடுக்குறோன்னா அதை மட்டும்தான் ஏற்றுக்குவா. பியாக்கியா போய் எனக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னோடனே சரி அப்படின்னு சில விஷயம் நான் என்ன சொன்னாலும் கேட்பா. புள்ள பியாக்கியா போ, வெளியில் போறியா, எனக்கும் சேர்த்து கொஞ்சோன்னு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னோடனே அதுக்கும் சரின்னு சொல்லிடுவா. சில விஷயத்துக்கெல்லாம் நோனா நோ தான் சொல்லுவா. பியாக்கியா நான் வந்து அதை உரியவா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. அடுத்தே வந்து சில விஷயத்துக்கெல்லாம் அவள் சண்டையே அது என்னன்னா, புள்ள பியாக்கியா நம்ம 2 பேருக்கும் ஒரு வேலை வந்திருக்கு. அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால வேலைக்கு போகணும். பியாக்கியா சரி நீ எதுக்கு இங்கே உட்காந்துருக்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு இங்கே உட்காந்துருக்கிறது தான் ரிலாக்ஸாக இருக்குது. சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியில் போயிடும். ஆமாம் இது இன்னும் உயிரோடு சுற்றிக்கிட்டு இருக்கே, இவன் அடித்து கொண்டுட்டான் தானே. ஓ நான் எப்போ இருந்தாலும் வருவேன்னு சொல்லிட்டு போச்சுல. அடுத்தே மீராவோட அகாடமியை காட்டுவாங்க. அவன் இப்போல்லாம் நான் வந்து அவளுக்கு என்ன ப்ரெசன்ஸ் கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஹி அப்படின்னு அவனோட சோல்ஜர்ஸ்லாம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குங்கள மாஸ்க் போட்டு, அதுங்க வந்து கூப்பிடுங்க. என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறா போனோன்னே நீங்கள் வாங்கலேன் நாங்கள் ஒன்று காட்டுறோம், அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாயிடும் அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்தா கதவை திறந்தோன்னே இந்த பியாக்கியா புள்ள தான் அங்கே இருக்கும். சாம்பூசான் அப்படின்னு கூப்பிடு. ஐயோ என் செல்லத்தை எவனோ அடைச்சி வச்சுட்டான், யாரா அவன் அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சுற்றி உள்ளவனுங்களாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மேஜிக்கல் கேர்ளை பிடிச்சிட்டோம், எப்படியோ ஒரு வழியாக பிடிச்சிட்டோம் மீரா சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவளை போய் டார்ச்சர் பண்ணி அவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறீங்க. என்ன உண்மையாடா அவன் வாங்க போகிறான், போங்க போங்க மீரா சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. கரெக்டு, இப்போ பாரு எப்படி அவளை டார்ச்சர் பண்ண போகிறேன்னு. ஆமாம் எப்படி அவளை டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவன் தலையெல்லாம் வெட்டி அவனை போட்டு கவுத்து போட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கி இப்படி டார்ச்சர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு மெதுவாக கேட்பான். ஓ பக்கத்தில் வேற கேமரா இருக்குது, நல்ல வேலை நம்ம பாட்டுக்கு சடனாக போய் எதுவும் பண்ணாமல் விட்டுட்டோமே. இப்படியே அமைதியாக நடந்துக்கிட்டு எப்படியாவது இவளை இந்த இடத்த விட்டு தப்பிக்க விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சு. அப்போ அவன் சாம்பூசான் அப்படின்னு அவனை பார்த்தோன்னே ஐயோ ஃபோக்கஸ் என் செல்லத்தை இப்படி பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ பண்ணுதே அப்படின்னு அந்த பக்கம் போய் முட்டிக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்தே ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இவளை தப்பிக்க வைக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னோடனே சாம்பூசான் அது வந்து எனக்கு இப்போ சூச்சும் வருதே, என்னால் முடியல என் செல்லத்தை நான் எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கோ, நான் எப்படியாவது உன்னை தப்பிக்க வச்சிடறேன் இந்த இடத்த விட்டு அப்படின்னோடனே சாம்பூசான் அப்போ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாதா அப்படின்னோடனே அதனால என்ன பண்ணுறது, நான் உன்னை காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னோடனே ஆமாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னை எவ்வளோ வாட்டி காப்பாற்றிருக்கீங்க, சரி இதுதான் உங்கள் வேலைனா பேசாம என்கிட்ட வந்து நீங்கள் என்னை எந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்க சாம்பூசான் அப்படின்னு கேட்டோன்னே சவா என்னால் இது நான் யோசிக்கிறத விட ரொம்ப கஷ்டமாக இருக்கேன். சாம்பூசான் நான் இந்த ரூமை டர்ட்டி பண்ணிடக்கூடாது, உடனே நான் பாத்ரூமுக்கு போகணும் அப்படின்னோடனே ப்ராப்ளம் இவன் வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு நினைக்கவே இல்லை. 2வது ப்ராப்ளம் இங்கே சுற்றி கேமராவாக இருக்குது. 3வது ப்ராப்ளம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மீரா நான் வந்துட்டேன், நீ போன வாட்டி ஒரு பாலை தூக்கி போட்டல அது பாரு என் கையில் இருக்கு, ஃபோமல் ஹார்ட்டு. அப்பா வாடா என் செல்லக்குட்டி, வாடா என் செல்வமே அப்படின்னு. அதே மாதிரி நான் இவ்வளோ பெரிய பாலெல்லாம் தூக்கி போடலை, அதுவும் இது பாலே கிடையாதுடா, வாட்டர் மில்லன் லூசு சரி என்னமோ ஒன்று, எப்படியோ ஆடு தனியாக வந்து மாட்டிக்கிடுச்சு, இவன் தலையை கொடுத்தாவது இவளை எப்படியாவது தப்பிக்க வச்சிடணும். ஐயோ நான் நாக் பண்ணாமல் வந்துட்டேன், நீ அவள் கூட விளையாண்டுட்டு இருந்தியா, சரி விளையாடு, ஆனால் ஒன்று அவள் பாடியை வந்து ரொம்ப கேரோடு நடத்து சரியா, ரொம்ப அவளை ஹார்ஷாக ட்ரீட் பண்ணிடாத. டேய் என்னடா சொல்லிட்டு போறா, டேய் லூசு பயலே போகாதடா அப்படின்னோட போயிடுவான். நம்மளுக்கு இருந்த ஒரு இதுவும் சவா இப்போ அவனும் போயிட்டான், என்ன பண்ணுறது. நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியும் தானே, அப்போ ஏன் நமக்கு 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணக்கூடாது. அப்பாடா இது எப்படி ரெக்கார்ட் ஆகும், அவனுங்களே எப்படியும் ரெக்கார்ட் அமர்த்திட்டு போயிடுவானுங்க. சாம்பூசான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இவ கத்த ஆரம்பித்தோன்னே ஐயோ நம்ம லெஃப்டினன்ட் ஏதோ பண்ணுறாரு அப்போனோடனே அந்த பக்கத்தில் இருந்து ஒரு கழுத காது வச்ச உள்ள பொண்ணு வரும். என்ன நீங்கள் எல்லாம் பெட்ரோல் போகலையா அப்போனோடனே இந்த போகிறோம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு போயிடுவானுங்க. இந்த பக்கம் சாம்பூசான் எனக்கு ஒரு மாதிரி
கூசுது அப்படின்னோடனே இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, அப்படியே கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடு, நான் உன்னோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுறேன், அப்படியே நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னோடனே, நீங்க ஏன் எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னோடனே, நீ ஃபர்ஸ்டே வந்து தோல்வியை ஒத்துக்கிட்ட, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, உனக்கு இன்னும் இன்னும் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்ப அவன் என்ன நினைச்சு பார்ப்பானா, சின்ன வயசுல அவ ஆர்கனைசேஷன்ல அவளை விட சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, ஆனா எல்லாரும் ஒரே பொசிஷன்ல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்டது எதுவுமே கிடைக்காது, முக்கியமா அதை கேட்கறதுக்கான தைரியமும் இருக்காது. பாவம் சின்ன வயசுல இருந்து அவ அந்த மாதிரி தான் வளர்ந்துருப்பா. அப்ப டக்குன்னு அவ வந்து மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்சோன்னே, ஓ எந்திரிச்சியா பியாக்கியா சாம்பூசான், நம்ம என்னோட ரூம்ல இருக்கோமா அப்படின்னோடனே, ஆமா நீ பாட்டுக்கு டக்குன்னு மயங்கி விழுந்துட்ட, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், நான் சொன்னதை தான் நீ செஞ்ச, இருந்தாலும் மயங்கி விழுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு மயங்கி விழுந்திருக்கிறாள்ல அப்படின்னோடனே, அவ உடனே சாம்பூசான் அப்படின்னு மறுபடியும் சாம்போசானே சொல்லிட்டு இருக்கோம். நீ வந்து அப்படின்னா அவன் ஏதோ சொல்ல வருவான், ஆனா சொல்லாம சரி நான் கிளம்புறேன், இன்னைக்கு ஒன்னால நிறைய பிரச்சனை வந்துருச்சு, ஆனா அடுத்த வாட்டி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பா என்னால உன்னை வந்து காப்பாற்றவே முடியாது, அதுக்கு நீ தான் ரெடியா இருந்துக்கணும் அப்படின்னோடனே, சரி சாம்போசான் நான் கண்டிப்பா ரெடியா இருந்துக்குவேன் அப்படின்னோடனே, நான் அதெல்லாம் சொல்ல வரல அப்படின்னா அவன் கத்த ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு பார்த்தா இடி இடிச்சோன்னே அப்படின்னு ரொம்ப பயந்துருவா. இவன் சின்ன வயசுல இதே மாதிரி ஒருத்தவங்க அவளை விட்டுட்டு போனப்ப அவ இடி இடிச்சு போய் கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவா. அப்பவும் வந்து என் கூட நீங்க இருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கவே மாட்டா, இதைதான் முன்னாடி காட்டியிருப்பாங்க. இப்பவும் அவன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, போயிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு திரும்பி சொல்லிட்டே இருப்பா. நான் கண்டிப்பா போயே ஆகணுமா, நீ என்ன பார்த்து சொல்லு பியாக்கியா அப்படின்னோடனே, சாம்பூசான் போகாதீங்க ப்ளீஸ், என் கூடவே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஷபா இதை தான் நீ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ, என்கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்குவான். ஷபா ஒரு வழியா உன்னோட ஒரு வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா ஒன்னை மட்டும் மறந்துடக்கூடாது, நீயும் நானும் எப்பயுமே எனிமீஸ் தான்ப்பா அப்படின்றவான். இதை தான் இவன் முதல் எபிசோட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பிள்ளைய எதுவும் பண்ண மாதிரியே தரல. கடைசியில இவ கூட கல்யாணம் பண்ணி குழந்தைய தான் பெத்துக்க போறான் போல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆரா சயோனரா.